அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? அக்டோபர் 1ஆம் தேதி முதல் விமான பயணிகளுக்கான புதிய சட்டம் மிக முக்கியமான நியூஸை பார்க்க போகிறோம். அடுத்து சிவில் ஐடி வைத்திருப்பவர்களுக்கு எச்சரிக்கை விடுத்த த பப்ளிக் அத்தாரிட்டி ஃபார் சிவில் இன்ஃபர்மேஷன். அடுத்து குவைத் டிரைவர்களுக்கான மிக முக்கிய தகவலை வெளியிட்ட த ஜெனரல் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட். அடுத்து குவைத் பலதியாவின் அதிரடி செக்கிங். அடுத்து குவைத் ஹவுசிங் வெல்ஃபேர் ஆணையத்தின் துணைத் தலைவருக்கு 15 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்த குவைத் நீதிமன்றம். இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இப்போ வாங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். எமிரேட்ஸ் விமான நிறுவனம் அக்டோபர் 1ஆம் தேதி முதல் ஒரு புதிய ரூல்ஸை நடைமுறைப்படுத்த உள்ளது. அதாவது எமிரேட்ஸில் பயணம் மேற்கொள்ளும் விமான பயணிகள் தங்களின் ஹேண்ட் லக்கேஜில் 100 வாட் திறனுடைய பவர் பேங்கை மட்டுமே கொண்டு செல்ல அனுமதிக்கப்படுவார்கள். அதுபோல பவர் பேங்கை ஃப்ளைட்டில் சார்ஜ் போடக்கூடாது. பயணியின் சீட் பாக்கெட் அல்லது சீட்டுக்கு கீழே தான் பவர் பேங்கை வைக்க வேண்டும் என புதிய ரூல்ஸை அக்டோபர் 1ஆம் தேதி முதல் கொண்டு வர உள்ளதாக எமிரேட்ஸ் நிறுவனம் தெரிவித்துள்ளது. அடுத்த தகவல், குவைத்தின் சிவில் தகவல் பொது ஆணையம் எக்ஸ்பைரியான கட்டிடத்தின் குத்தகைகள், சொத்து உரிமை மாற்றங்கள் மற்றும் இடிக்கப்பட காத்திருக்கும் பில்டிங்கள் ஆகியவற்றை குறிவைத்து தற்போது தீவிர செக்கிங்கை மேற்கொண்டு வருகிறது. குறிப்பாக பில்டிங் ஹாரிஸ்கள் 70 முதல் 150 குவைத் தினார் வரை லஞ்சம் பெற்றுக்கொண்டு போலியான அட்ரஸை வெளிநாட்டவர்களுக்கு விற்றுவிடுகிறார்கள். இதனை தடுக்கவே தனிக்குழு அமைக்கப்பட்டு குவைத்தில் உள்ள அனைத்து பில்டிங்கிலும் முகவரி சரிபார்ப்பு நடைபெற்று வருகிறது. யாரெல்லாம் பணம் கொடுத்து போலி முகவரில் பெற்றார்களோ இப்போ அனைவரின் அட்ரஸ் ப்ரூஃப்கள் சிவிலிருந்து நீக்கப்பட உள்ளதாக த பேசி எச்சரித்துள்ளது. அதுபோல சிவில் அடியில் அட்ரஸ் ப்ரூஃப் நீக்கப்பட்டவர்கள் 30 நாட்களுக்குள் பேசியின் அலுவலகத்துக்கு வந்து தங்களுடைய புதிய அட்ரஸை அப்டேட் செய்து கொள்ளுங்கள். அப்படி இல்லை என்றால் 100 தினார் அபராதம் விதிக்கப்படும் என பேசி எச்சரித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. அடுத்த தகவல், குவைத்தில் புதிய போக்குவரத்து சட்டங்கள் ஏப்ரல் 22ஆம் தேதி முதல் அமுல்படுத்தப்பட்டன. அதாவது வாகனம் ஓட்டும் போது போன் பேசினால் 75 குவைத் தினார் அபராதம், சீட் பெல்ட் அணியாவிட்டால் 30 குவைத் தினார் அபராதம். இதுபோல வாகன விதிமீறலுக்கான அபராதத்தை குவைத்துடைய ஜெனரல் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் அதிகரித்தது. இதன் காரணமாக போன வருஷத்தை விட இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா வாகன விபத்துகளால் ஏற்படும் மரணங்களின் எண்ணிக்கை குறைந்துள்ளதாக த ஜெனரல் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் புள்ளிவிவரம் தெரிவிக்கிறது. போன வருஷம் 2024ஆம் ஆண்டின் முதல் 6 மாதத்தில் மட்டும் வாகன விபத்துகளால் 143 பேர் உயிரிழந்துள்ளார்கள். அதுவே இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 2025ஆம் ஆண்டின் முதல் 6 மாதத்தில் மட்டும் வாகன விபத்துகளால் 94 பேர் உயிரிழந்துள்ளதாக போக்குவரத்துறையின் புள்ளிவிவரம் தெரிவிக்கிறது. அதுபோல குவைத்தில் உள்ள நம்ம ஆளுங்க அதிக எச்சரிக்கையாக வாகனம் ஓட்டுங்க. குவைத்தில் உள்ள பழைய டிரைவர்களுக்கு குவைத்துடைய டிராஃபிக் ரூல்ஸ் நல்லா தெரியும். அவங்கள பொறுத்த வரைக்கும் பிரச்சனை கிடையாது. ஆனால் புதுசாக குவைத் வந்த வாகன ஓட்டுநர்கள் அதிக எச்சரிக்கையாக வாகனம் ஓட்டுவோம். நம்ம ஊரில் வாகனம் ஓட்டுற மாதிரி குவைத்தில் வாகனம் ஓட்ட முடியாது. டிராஃபிக் ரூல்ஸை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ செய்யணும். ஆப்போசிட் ரோட்டில் வரும்போது லைட் அடிச்சுக்கிட்டு காரை ஓட்டுறது, நைட்டில் ரெட் சிக்னல் இருந்தாலும் காரை நிப்பாட்டாமல் காரை ஓட்டுறது, இதெல்லாம் நம்ம ஊரில் நடக்கும். ஆனால் குவைத்தில் நடக்காது. அதனால் குவைத் வரும் புதிய டிரைவர்கள் குவைத்துடைய டிராஃபிக் ரூல்ஸை முழுசாக தெரிஞ்சுக்கிட்டு வாகனம் ஓட்டவும். அதுபோல் இந்த மிக முக்கியமான தகவலை லாசிம் கட்டாயமாக உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்க. அடுத்த தகவல், குவைத்துடைய பலதியா குவைத்தில் உள்ள 6 கவர்னர்களிலும் கேட்பாரற்று கிடக்கும் வாகனங்களை பறிமுதல் செய்து வருகிறது. அதனால் சொந்தமாக கார் வைத்திருக்கும் நம்ம ஆளுங்க உங்கள் கார் பாதுகாப்பான இடத்துல தான் பார்க் செய்யப்பட்டுள்ளதா என்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள். குறிப்பாக நீங்கள் ஊருக்கு போகும்போது உங்கள் கார் பாதுகாப்பான இடத்துல நிப்பாட்டி உங்கள் நண்பர்கள் அல்லது நன்கு தெரிந்த நபரிடம் உங்கள் காரை பார்த்து கொள்ளுமாறு விட்டுட்டு போங்க. அப்படி இல்லை என்றால் நீங்கள் ரிட்டர்ன் குவைத் வந்து பார்க்கும்போது உங்கள் கார் பார்க்கிங்கில் இருக்காது, சக்கராப்பில் தான் இருக்கும். அதுபோல் 5 மாதம் 6 மாதம் லாங் லீவில் போகிறவங்க முடிஞ்ச உங்கள் காரை விற்றுட்டு போயிடுங்க. ஏன் சொல்கிறேன்னா, சும்மா காரை வந்து 6 மாதம் நிப்பாட்டினாலே கார் வேஸ்ட்டாக போயிடும். அதனால் லாங் லீவில் போகிறவங்க முடிஞ்சால் காரை விற்றுட்டு போயிடுங்க. அடுத்த ஒரு தகவல், குவைத் நாட்டின் மிகப்பெரிய ஊழல் வழக்குகளில் ஒன்றான பப்ளிக் அத்தாரிட்டி ஃபார் ஹவுசிங் வெல்ஃபேர், அதாவது வீட்டு வசதி நலனுக்கான பொது ஆணையத்திலிருந்து 9,33,000 குவைத் தினாரை மோசடி செய்த காரணத்தினால் குவைத்துடைய நீதிமன்றம் த பப்ளிக் அத்தாரிட்டி ஃபார் ஹவுசிங் வெல்ஃபேரின் துணைத் தலைவருக்கு 15 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 19,34,000 குவைத் தினாரை அபராதமாக விதித்து தீர்ப்பளித்துள்ளது. மேலும் இந்த மோசடியில் உடந்தையாக இருந்த 2 ஊழியர்களுக்கு தலா 5 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. அடுத்து வாங்க ஃப்ளைட் அப்டேட் பார்ப்போம். குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை கான்டெக்ட் பண்ணிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம். அதுபோல் பிசிசி, மெடிக்கல், ஸ்டாம்பிங், அட்டஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்து தரப்படுகிறது. சென்னை டு குவைத் 28,500 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு சென்னை 25 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். திருச்சி டு குவைத் 28,700 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு திருச்சி 30 குவைத் தினாருக்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். திருவனந்தபுரம் டு குவைத் 33,500 ரூபாய்க்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு திருவனந்தபுரம் 39 குவைத் தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம். கொச்சின் டு குவைத் 32,800 ரூபாய்க்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு கொச்சின் 30 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். ஹைதராபாத் டு குவைத் 25,500 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு ஹைதராபாத் 27 குவைத் தினாருக்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். கொழும்பு டு குவைத் 123 குவைத் தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு கொழும்பு 40 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். அடுத்து வாங்க குவைத்துடைய தினார் ரேட் பார்ப்போம். ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு 285 ரூபாய் 51 பைசாவாக உள்ளது.
ஒரு $1 குவைத் இலங்கையின் மதிப்பு 979 பைசாவாக உள்ளது. இப்போ நான் சொன்னது வந்து குவைத்துடைய அல்முலா ரேட்டுங்க. அடுத்து குவைத்துடைய கோல்ட் ரேட் பார்ப்போம். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 33 தினார் 485 பில்ஸாக உள்ளது. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 30 தினார் 706 பில்ஸாக உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ஸில் பதிவு செய்யுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.